இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். சமீபத்தில் மோகன்லால் அவர்களுக்கு தாதா சாஹிப் பால்கே விருது கிடச்சிது. நீங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த நேரத்தில் கேரளாவில் சமூக ஊடகங்களில் ஒரு மிகப்பெரிய சலசலப்பு. ஏன் மோகன்லாலுக்கு கொடுத்தது மம்முட்டி கொடுக்கல அப்படிங்கிறதுனால இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி இல்லை. அந்த சலசலப்புக்கு மிக முக்கியமான காரணம் கமல்ஹாசன் என்று சொல்லக்கூடிய பெருங்கலைஞனுக்கு கொடுக்கப்படுவதற்கு முன்னாலேயே ஏன் மோகன்லாலுக்கு கொடுக்கப்பட்டது என்பதுதான். கேரளாவில், தமிழ்நாட்டை நான் சொல்லலை, கேரளாவில் அந்த சலசலப்பு ஏராளமான விமர்சகர்கள் அந்த விமர்சனத்தை முன்வைத்தார்கள். இப்போது நான் ஒரு சின்ன செய்தியை சொல்கிறேன். கேரளாவிலிருந்தே நம்ம பேச ஆரம்பிக்கலாம். கேரளாவில் மிகப்பெரிய இயக்குநர்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியலை போடும்போது அதில் பரதன், இப்போ தேவர் மகன் பண்ணார் இல்லையா, அவருடைய பெயரை நம்ம தவிர்க்க முடியாது. மோகன்லாலும் மம்மூட்டியெல்லாம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய நடிகர்களாக மாறுவதில், அவர்களை மெருகேற்றுவதில் இந்த இயக்குனருக்கு ஒரு மிகப்பெரிய பங்குண்டு. இவர் ஒரு சினிமாவை பண்ணுறார், இப்போ இல்லை, 70களில், சரியா? அந்த சினிமாவினுடைய பெயர் என்பது ஆரவம் என்பதுதான். அந்த நேரத்தில் மோகன்லால் இருக்கிறார், மம்மூட்டி இருக்கிறார், மிகப்பெரிய கலைஞனாக இருக்கக்கூடிய நெடுமுடி வேணு இருக்கிறார், திலகன் இருக்கிறார், கோபி இருக்கிறார். இப்படிப்பட்ட அசாதாரணமான கலைஞர்களெல்லாம் அந்த மண்ணில் அப்போ இருக்கிறாங்க. ஆனால் பரதன் தேர்வு செய்தது கமலஹாசனை. கமலஹாசன் தான் இந்த திரைப்படத்தில் நடிக்க வேண்டும் என்பதுதான் பரதனுடைய முதல் சாய்ஸ், சரியா? இது ஒரு உதாரணம். ரெண்டாவது ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் நான். கேரளாவில் பரதனுக்கு ஒப்பான ஒரு மிகப்பெரிய இயக்குனர் பத்மராஜன். இவர் பத்மராஜன் ஒரு திரைப்படத்தை பண்ணுறாரு. என்ன படம் அப்படின்னா ஞான் கந்தர்வன் என்று சொல்லக்கூடிய படம். இந்த திரைப்படத்திற்கு அது ஏறத்தாழ 90களுடைய பிற்பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு படம். அந்த திரைப்படத்தில் நடிக்க வைப்பதற்கு அன்றைய காலகட்டத்திலும் மோகன்லாலெல்லாம் பீக்கில் இருக்கிறார், மம்மூட்டியெல்லாம் பீக்கில் இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் யாரையுமே அவர் அணுகலை. அவர் அணுகிய முதல் கலைஞன் கமலஹாசன். இப்போது இன்னொரு செய்தியை சொல்கிறேன். மோகன்லாலுடைய கேரியரில் ஒரு மிக முக்கியமான 10 படங்கள் அப்படிங்கிற எடுத்தீங்கன்னா அதில் ஒரு படம் பவித்ரம் என்று சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பவர் ராஜீவ் குமார் என்று சொல்லக்கூடிய நபர். இவரை மலையாள சினிமாவில் இயக்குனராக அறிமுகம் செய்தவர் கமல்ஹாசன். அவருடைய முதல் படத்தினுடைய ஹீரோ கமல்ஹாசன். அந்த திரைப்படம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும், சாணக்கியன். அந்த திரைப்படம் மலையாள சினிமா வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றி படங்களுடைய பட்டியலில் அந்த திரைப்படம் இருக்கிறது. சரி, இப்போ இதெல்லாம் நான் எதுக்கு சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கமலஹாசன் என்று சொல்லக்கூடிய பெரும் கலைஞனுக்கு தாதா சாஹிப் பால்கே கொடுக்காமல் இருந்தது என்பது இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நினைத்து பார்க்க வேண்டிய விஷயம், சரியா? இவர்கள் கமலஹாசனுக்கு தாதா சாஹிப் பால்கே கொடுக்க தகுதியானவர்களா என்பதை மக்கள் பேசட்டும். இப்போ நான் இன்னொரு செய்தியை சொல்கிறேன். இன்றைக்கு இந்திய சினிமாவில் 2 கலைஞர்கள் அதிகமாக பிரதி எடுக்கப்படுகிறார்கள், இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க. 2 மிக முக்கியமான கலைஞர்கள். ஒருவர் கமல்ஹாசன், மற்றொருவர் இளையராஜா. நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். சமீபத்தில் வெற்றி பெற்ற மலையாள திரைப்படங்களை எடுத்துக்கணும். நான் தமிழுக்கு வரல, தமிழுக்கு பின்னாடி வரேன். முதல்ல மலையாளத்தை பேசுவோம். மலையாளத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு 3 படங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்று மஞ்சுமல் பாய்ஸ், அடுத்ததாக துடரும் என்று சொல்லக்கூடிய மோகன்லாலுடைய திரைப்படம், மூன்றாவதாக நீங்கள் சமீபத்தில் வெற்றி பெற்ற லோக்கா என்று சொல்லக்கூடிய திரைப்படம். இந்த 3 திரைப்படங்களுடைய வெற்றிக்கு பின்னாலும் இளையராஜா ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். ஆனால் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் இளையராஜா அல்ல. இப்போது நீங்கள் இன்னொரு விஷயத்தை பாருங்கள். இதில் மஞ்சுமல் பாய்ஸுடைய வெற்றிக்கு கமலஹாசன் ஒரு மிக முக்கியமான பங்களிப்பை செய்திருக்கிறார். கமலஹாசன் குணா என்று சொல்லக்கூடிய திரைப்படத்தை எந்த இடத்தில் முடிக்கிறாரோ அந்த இடத்திலிருந்து தான் மஞ்சுமல் பாய்ஸ் ஆரம்பிக்கிறது என்று அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் சிதம்பரம் சொல்லியிருப்பதை நமக்கு தெரிகிறது. இன்னொரு மிக முக்கியமான செய்தி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இன்றைக்கு தமிழில் நீங்கள் மணிரத்னம் முதலாக தன்னுடைய சினிமா கேரியரை யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினச்சார் அப்படின்னா அது கமலஹாசன் அவர்களால் தான். நீங்கள் பகல் நிலவு, இப்போது பல்லவி அனுபலை விட்டுருங்க, அது கன்னட திரைப்படம். தமிழில் அவர் பகல் நிலவு என்று ஒரு சினிமா செய்கிறார். அதில் சத்யராஜனுடைய கேரக்டர் பாருங்கள், அது கமல்ஹாசன் அவர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட கேரக்டர். இப்போ மணிரத்னம் கமலஹாசன் என்று சொல்லக்கூடிய கலைஞனோடு முதல் படத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். ஷங்கர் தன்னுடைய முதல் திரைப்படத்தை இவரோடு செய்ய ஆரம்பிக்கிறார். ஏன்? இன்றைக்கு பிரபல இயக்குனராக இருக்கக்கூடிய வெற்றிமாறன் சினிமா என்று சொல்லக்கூடிய கலைக்குள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது நாயகன் திரைப்படம்.
நான் ஏன் நாயகன் திரைப்படத்தை பற்றி சொல்கிறேன்னா, அது மணிரத்னத்தினுடைய திரைப்படம், மறுப்பதற்கல்ல, அவர் இயக்குனராக. ஆனால் பரத்வாஜ் ரங்கன் அவர்களுடைய மணிரத்னத்துடன் ஒரு உரையாடல் என்கிற புத்தகத்தை படித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அதில் மணிரத்னம் தெளிவாக சொல்கிறார், நாயகன் என்று சொல்லக்கூடிய திரைப்படம் முழுக்க முழுக்க கமலுடைய பங்களிப்பு. கமல் தான் அதில் முழுமையாக செஞ்சிருக்கிறார். நான் கூட இருந்திருக்கிறேன், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி மணிரத்னம் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த முழு திரைப்படத்தையும் தோளில் தாங்கியவர், உருவாக்கியவர் கமலஹாசன் தான் அப்படிங்கிறத மணிரத்னம் வெளிப்படுத்தி இருப்பதை நாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியும். இப்போது நாயகன் என்று சொல்லக்கூடிய திரைப்படத்தை பார்த்து தான் வெற்றிமாறன் சினிமாவுக்கு வருகிறார். அவர் பாலு மகேந்திரா என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞனுடைய சீடர் தான், மறுப்பதற்கில்லை. ஆனால் நான் சினிமாவுக்கு வருவதற்கு காரணமாக அமைந்த திரைப்படம் நாயகன் அப்படிங்கிறது அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்போது அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான செய்தி, கமல் என்று சொல்லக்கூடிய பெரும் கலைஞன். இப்போது நீங்கள் இந்தியாவில் சில கலைஞர்களை நீங்கள் எடுத்துக்கலாம். மிக முக்கியமான பெரிய நடிகர்கள் அப்படின்னா திலீப் குமார்லேருந்து இன்றைக்கு ஃபஹத் ஃபாசில் வரைக்கும் ஒரு நீண்ட பட்டியலை நம்ம போட முடியும். ஆனால் மற்ற எந்த பெருங்கலைஞர்களுக்கும் இல்லாத ஒரு திறமை கமலுக்கு இருந்திருக்கிறது. அது என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய எந்த மொழியில் அவர் நடித்தாலும் அந்த மொழிக்குரிய ஒரு கலைஞராக தன்னை வெளிப்படுத்த முடிந்திருக்கிறது. அந்த மண்ணின் கலைஞராக அவரை வெளிப்படுத்த முடிந்திருக்கிறது என்பதுதான் அவருடைய நடிப்பினுடைய ஆக பெரும் சாதனை. நான் சொல்கிறது, ஒரு இடத்துல போய் அந்த மண்ணுடைய பிள்ளையாக நடிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா ஓம்பூரி மலையாளத்தில் நடிச்சிருக்காரு, ஆனால் நீங்கள் அதில் அவர் மலையாளத்தனாக பார்க்க முடியாது. நஸ்ருதீன் ஷா மலையாளத்தில் நடிச்சிருக்கிறாரு, ஆனால் நீங்கள் அதை பார்க்க முடியாது. மோகன்லால் பாப்கார்ன் என்று சொல்லக்கூடிய படத்தில் தமிழ் நடித்திருக்கிறார். அது எந்த அளவுக்கு ஒட்டும் அப்படிங்கிறது நம்ம பார்த்தா நமக்கு தெரியும். இப்போ இருவரெல்லாம் நீங்கள் உள்ள அது ஒரு பெரிய நடிகருடைய சுயசரிதை சார்ந்து, ஒரு அரசியல்வாதியுடைய சுயசரிதை சார்ந்து எடுக்கப்பட்ட திரைப்படம். இப்போ நீங்கள் இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய கலைஞர்களுடைய பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னொரு மண்ணுக்கு அவங்கள தூக்கி நடும்போது அங்கே அது விளைச்சலை கொடுத்துருக்கா அப்படின்னா இல்லை. ஏன், ஒரு ஆங்கில நடிகராகவே தன்னை மாற்றி அமைத்து கொண்டவர், அப்படியே நமக்கு அப்படி ஃபீல் பண்ண வச்சவர் அப்படின்னா அது கமலஹாசனாகத்தான். ஒரு இவ்வளவு பெரிய அளவில் நுணுக்கமான முகபாவங்களை வெளிப்படுத்திய மற்றொரு கலைஞன் இந்தியாவில் இருக்கிறாரா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை. அதை யாரும் நீங்கள் மறுக்க முடியாது. இப்போது இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த மாபெரும் கலைஞனுக்கு கொடுக்க வேண்டியது என்ன? பாரத ரத்னா கொடுக்கணும். தாதா சாஹிப் பால்கே இருக்கட்டும், அது கொடுக்கலை, அதற்கு காலம் அவர்களை தண்டிக்கட்டும். ஆனால் கமல் என்று சொல்லக்கூடிய பெரும் கலைஞனுக்கு கொடுக்க வேண்டியது இனி பாரத ரத்னா. அந்த விருது வாங்குவதற்கு இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் கலைஞர்களில் மிக தகுதியானவர் அவர் மட்டுமே. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நான் உங்களுக்கு ஒரு சில செய்திகளை சொல்கிறேன். நான் இப்போது மற்ற நடிகர்களோட கம்பேர் பண்ணுறதுனால இப்போ அப்படி ஒரு கமலஹாசனை 90களில் ஒரு நடிகரோட கம்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க, 80களில் ஒரு நடிகரோட கம்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, 2000 ஒரு நடிகர், 2010 இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நடிகர் கூட கமலஹாசனை கம்பேர் பண்ணுவது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் கமல் இந்த கம்பேரிசனில் நெடுநீளாக அவர் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கார். மற்றவங்களெல்லாம் மாறிட்டு இருக்கிறாங்க, கமலஹாசன் மட்டும் வந்துட்டு இருக்கார். நீங்கள் பாலச்சந்தர் அவர்களுடைய ஒரு திரைப்படம் இருக்கிறது, அதில் ஒரு பாட்டு வரும், நீங்கள் முடிஞ்சால் போட்டு பாருங்கள், ஹலோ மை டியர் ராங் நம்பர். அதாவது பெருங்கலைஞனாக இருக்கக்கூடிய யேசுதாஸ் அவர்கள் பாடிய பாடல். அதற்கு கமலஹாசன் தன்னுடைய உடல் மொழியை அந்த படத்தில் வெளிப்படுத்தியிருப்பார். அதை நீங்கள் கவனிப்பாக பார்க்கணும். ஒரு ரூமில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு நடிகன் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களோடு அவன் எப்படி இரண்டரை கலந்து கொள்கிறான், அதை அவன் எப்படி பயன்படுத்தி கொள்கிறான் தன்னுடைய கதாபாத்திரத்திற்கு ஏற்றவாறு அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு ஒரு மிக முக்கியமான பாடல் காட்சி. அந்த திரைப்படம் வரும்போது இன்றைக்கு கிரேட் ஆக்டர்ஸ்னு சொல்லக்கூடிய யாரும் பிறக்க கூட இல்லை. நீங்கள் அதை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லணும். இப்போது நீங்கள் மோகன்லாலை பற்றி, மோகன்லாலுடைய நடிப்பு திறமையை பற்றி சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. சித்திரம் அப்படிங்கிற ஒரு சினிமாவில் ஒரு பாடல் பாடுவார், ஏராளமான கர்நாடக சுரங்களை மையப்படுத்திய பாடல். அந்த ஒரே ஷாட்டில் அந்த லிப்பும் அந்த சுரங்களெல்லாம் கரெக்டாக வரணும். அதை அவர் சிறப்பாக வெளிப்படுத்தியிருப்பார், அதை மறுப்பதற்கில்லை. ஆனால் அந்த திரைப்படம் வருவதற்கு பல வருடங்களுக்கு முன்பே நீங்கள் அந்த ஒரு நிமிடம் என்கிற ஒரு சினிமாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சினிமாவில் தேவை ஒரு பாவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் வரும். அந்த பாடலுடைய இறுதி நிமிடத்தில் நீங்கள் பாருங்கள், க்ளோஸில் கமலஹாசனுக்கு
கேமரா வச்சுருப்பாங்க. அதில் அவர் ரொம்ப அனாயசமாக துள்ளலோடு அந்த சுரங்களை அவர் சிறப்பாக வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய காட்சி பாருங்கள். எல்லாவற்றுக்கும் முன்னோடியாக அந்த மனிதர் இருக்கிறார். இப்போ தொழில்நுட்பத்தை பற்றியெல்லாம் நம்ம பேசலை, ஏராளமான வீடியோக்கள் எல்லாம் வந்துருச்சு, அதனால் தொழில்நுட்பத்துக்குள்ளெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஆனால் மீண்டும் சொல்கிறேன், அந்த பெரும் கலைஞனுக்கு தமிழ்நாடு அரசு ஒன்று செய்ய வேண்டும். அவருடைய மருதாயகம் என்கிற சொல்லக்கூடிய திரைப்படத்தை தமிழ்நாடு அரசே மக்கள் பணத்தில் தயாரிக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் பத்தேர் பாஞ்சாலிக்கு மேற்கு வங்க அரசு அன்றைக்கு உதவி செய்திருக்கிறது, மறுக்க முடியுமா? மேற்கு வங்க அரசினுடைய உதவியினால்தான் இந்தியாவுடைய எக்காலத்திலும் மிகச்சிறப்பான திரைப்படங்கள் என்பதால் பதேர் பாஞ்சாலி சாத்தியமானது. கமல்ஹாசனுடைய மருதநாயகத்திற்கு தமிழ்நாடு அரசு உதவி செய்ய வேண்டும். அதை எடுப்பதற்கு அந்த கலைஞனுக்கு எல்லா விதமான விஷயங்களையும் கூட இருந்து பார்த்துக்கணும். இனி வரும் காலங்களில் அந்த மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு படைப்பிற்கும் நம் மனித சமூகம் ஒன்றாக அவர் பின்னால் அணிதிரண்டு அதற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதை நம்முடைய விருப்பம். அந்த கலைஞனுக்கு வரும் வருடத்தில் பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.